2026ஆம் ஆண்டு பணம் சம்பாதிப்பதற்கான வழிகள் மற்றும் சிறந்த வழிகள் மற்றும் நடைமுறைகள் இருக்கக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே லைக் போட மறந்துடாதீங்க. ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கணும், ஆனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் வழிகள். இப்போ டிஜிட்டல் அதாவது மொபைல் இருந்துச்சுனாவே போதும், நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். அந்த மொபைலை வச்சு எப்படிலாம் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கு எந்தெந்த வழிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து யூடியூப் அண்ட் பிளாகிங். ஒரு குறிப்பிட்ட தலைப்பில், அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா சமையல், தொழில்நுட்பம் அல்லது கல்வி வீடியோக்கள் அல்லது கட்டுரைகள் உருவாக்குவதன் மூலம் கூகுள் ஆட்சென்ஸ் வழியாக வருமானம் ஈட்டலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு சமையல் தெரியுது அப்படின்னா அதை வச்சு நம்ம வீடியோ மேக் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா ஒரு தொழில் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நல்லா டீச் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸ் தெரியும், இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படின்னா அதை வந்து எப்படி மக்களுக்கு குழந்தைகளுக்கு புரிய வைக்க முடியுமோ அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிங்கன்னா அது மூலிமா நம்ம ஆட்சென்ஸ் மூலிமா அதுக்கு நம்மளுக்கு வருமானம் வரும். சரிங்களா? அதைத்தான் இதில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா கண்டென்ட் ரைட்டிங் ஆன் சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இது எப்படின்னா நிறுவனங்களுக்கு தேவையான கட்டுரைகள் எழுதுவது அல்லது அவர்களின் இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் பக்கங்களை நிர்வகிப்பது தற்போது அதிக தேவையுள்ள ஒரு வேலையாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் வந்து என்னென்னா அதில் வந்து ஒரு புதிய பக்கங்களை வந்து நம்ம வந்து அந்த ஒரு பேஜ் இருக்குன்னா அதை வந்து நிறைய வந்து எடிட் பண்ணுறதுக்கு, நிர்வகிப்பது எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத இல்லாட்டி கட்டுரைகள் எழுதி அவங்க நம்ம கொடுக்கும்போது அதை வச்சு நம்ம வந்து நிறைய வருமானம் ஈட்டலாம். சரிங்களா? இது நிறையா பேருக்கு வந்து வேலை நிறையா கிடைக்குது. சரிங்களா? அதனால் அதிக தேவையுள்ள ஒரு வேலை இது. இப்போதைக்கு வந்து அதிகமான ஒரு தேவை வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. சரிங்களா? இது மூலிமா வந்து நம்ம சம்பாதிக்கலாம். சரிங்களா? கண்டென்ட் ரைட்டிங், சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அது சம்மந்தமான வேலைகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான வேலைகள் எப்படிலாம் நம்ம வந்து நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னென்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா அப்படின்னா வந்து அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் உள்ள பொருட்களை உங்கள் சமூக வலைதளங்கள் மூலம் பரிந்துரை செய்து அதன் விற்பனையில் கமிஷன் பெறலாம். அதாவது என்னென்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து அந்த லிங்க்கை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதில் இருந்து யாராவது கிளிக் பண்ணி பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதில் மூலிமா நம்மளுக்கு ஒரு சில கமிஷன் கிடைக்கும். சரிங்களா? ஒரு சில பர்சன்டேஜ் வந்து கமிஷனாக கிடைக்கும். சரிங்களா? இது மூலிமா வந்து நிறையா சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் வழிகள் மூலம் சம்பாதிக்கிறது. அது என்னென்னா யூடியூப், பிளாகிங் அண்டு கண்டென்ட் ரைட்டிங் அண்டு சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டு. மூணாவது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பகுதி நேரம் மற்றும் வீட்டிலிருந்தே செய்யும் வேலைகள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆன்லைன் டுட்டோரிங் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரிந்த பாடங்களை கணிதம், ஆங்கிலம் அல்லது இசை ஆன்லைன் வகுப்புகள் மூலம் கற்பிக்கலாம். இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஈஸியாக சொல்லிக் கொடுப்பீங்க, குழந்தைகளுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு மேக்ஸையும் வந்து போட்டு நீங்கள் வீடியோவாக அதை எடுத்து அதை வந்து நீங்கள் குழந்தைங்க போடும்போது அந்த பார்க்குற குழந்தைங்கள் வந்து நிறையா பேர் பார்த்தாங்க, அதனால் வந்து விளம்பரங்கள் நிறையா வருது அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஆன்லைன் டுட்டோரிங் அதை ஒரு கோச் மூலிமா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியும் போயிடும், உங்களுக்கும் வருமானம் வரும். சரிங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று அதில் என்ன அப்படின்னா வந்து டேட்டா என்ட்ரி அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது எளிய தரவு பதிவு வேலைகள் அல்லது ஆடியோவை உரையாக மாற்றும் வேலைகளை செய்யலாம். சரிங்களா? அடுத்து வந்து இசேவை மையம் ஆறு சிஎஸ்சி சென்டர், அதாவது உங்கள் பகுதியில் சிறிய அளவில் இசேவை மையம் தொடங்கி அரசு சான்றிதழ் விண்ணப்பிக்க உதவி செய்வதன் மூலம் நல்ல வருமானம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஈஸியாக ஒரு சின்னதாக வந்து ஒரு இசேவை மையம் ஆரம்பித்தோம்னு வச்சு அடுத்து வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே வந்து இப்போ ஆன்லைனில் தான் நம்ம வந்து
ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ரெனியூவல் பண்ணுறதுக்கு குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வருவாங்க. வேலை வாய்ப்பு சார்ந்து எல்லா துறைகளில் இருந்துமே வந்து ரெனியூவல் பண்ணுறது ஆன்லைனில் தான். அப்போ ஆன்லைனில் வந்து இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து அது உட்காந்து மொபைலில் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகுது. அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க, இசேவை மையத்தில் போய் காசு கொடுத்தோமா உடனே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் காசை கொடுத்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டு வந்துடுவோம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறது நல்ல ஒரு வேலை. தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து என்ன, சர்டிஃபிகேட் வந்து எடுத்து அதை என்ன சொல்கிறதுனா பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். அதை வந்து லேமினேஷன் பண்ணி கொடுக்கறது, அது மூலிமா நிறைய சம்பாதிக்கலாம். பட்டா சிட்டா அப்படின்னா நிறையா அதை ரெனியூவல் பண்ணுறதுல தான் நிறைய இதில் வந்து நல்ல வருமானம் இருக்குது. சரிங்களா? ஒரு இசேவை மையம் அமைத்து அதில் இருந்து நிறையவே சம்பாதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது, இணைக்கிறது, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறது, ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது, இணைக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி நீங்கள் நிறையாவே சம்பாதிக்கலாம். சரிங்களா? மக்கள் இப்போ வந்து அதைத்தான் விரும்புகிறாங்க. ஈஸியாக நம்ம வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கான வருமானம் வரும். சரிங்களா? அதுதான். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, சிறு தொழில்கள் செய்கிற மூலியமாக நிறைய வந்து சம்பாதிக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது மதிப்பு காட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், அதை என்னன்னா ரொம்ப குவாலிட்டியான உணவுப் பொருட்கள். உங்களுக்கு வந்து ஊறுகாய் செய்ய தெரியுதுன்னா நீங்கள் சூப்பராக ஊறுகாய் போடுங்க அப்படின்னா அந்த ஊறுகாயை வந்து போட்டு அதை நீங்கள் வந்து ஊறுகாய் செய்முறையை போட்டு வீடியோவாக போடலாம். இல்லைன்னா ஊறுகாயை போட்டுட்டு அதை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தலாம். உங்களோட மீடியாவில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தும் போது நிறைய பேர் அதை விரும்பி உங்களோட செய்முறையை பார்த்துட்டு அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. அப்போ 10 பேர் வாங்குவாங்க, அடுத்து 20 பேர், அப்படியே வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பொடிகள், சாம்பார் பொடி, குழம்பு பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அந்த பொடிகள் வந்து ஒரு சிலர் வந்து பிரியாணி பவுடர்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நல்லா பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டேலண்ட்டாக இருப்பாங்க. வீட்டில் நல்லா பண்ணுறவங்க நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அடுத்தவங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி தான். சரிங்க? பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணதுன்னா இந்த மாதிரி தான். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? அதே வீட்டில் தயாரித்த ஊறுகாய், பொடி வகைகள் அல்லது சிற்றுண்டிகளை ஆன்லைன் மற்றும் உள்ளூர் கடைகள் மூலம் விற்பனை செய்யலாம். சரிங்களா? சிற்றுண்டிகள்னால் இந்த அதிரசம் போடுறது, முறுக்கு சுடுறது, மிக்சர் போடுறது, அந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் போடுறது, இது வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கடைகளை கொடுத்தாவே அவங்க வாங்கிக்குவாங்க. அவங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. சின்ன வீட்டில் நம்ம தயாரிக்கிறத வந்து கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அது நல்ல டெவலப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். உடனே வந்து உயரத்துக்கு போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்து ஹேண்ட்மேட் கிராஃபிக்ஸ், அது என்னென்னா ஆரி ஒர்க்னால் ப்ளவுஸில் வந்து நிறைய டிசைன் போடுறது, ஆரி ஒர்க் பண்ணுறது. அடுத்து கைவினைப் பொருட்கள் அல்லது பயனாக்கப்பட்ட பரிசுகள், அதாவது நம்ம கையிலே செய்யக்கூடிய பரிசுகள், மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி உடஞ்ச பானைகளை வச்சு செய்வாங்க. உடஞ்ச என்ன சொல்ல உடஞ்ச தேவையில்லாத பொருட்களை வச்சு அதை நல்லா அழகாக கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தும் போது அதை நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிக்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து கஸ்டமைடு கிஃப்ட்ஸ் உருவாக்கி சமூக வலைதளங்கள் மூலம் விற்கலாம். ஓகேங்களா? அதான் உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் போடும்போது அதை நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சின்னா அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து மஷ்ரூம் ஃபார்மிங், காளான் உற்பத்தி வந்து வீட்டிலே வந்து அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி வீட்டிலேன்னு இல்லை தனியாக காளான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாகவே நிறைய சம்பாதிக்கலாம். குறைந்த இடத்தில் காளான் வளர்ப்பு செய்து உள்ளூர் சந்தைகளில் விற்பனை செய்வது ஒரு சிறந்த லாபகரமான தொழில். சரிங்களா? காளான் அப்படிங்கிறது நிறைய இப்போல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து கறிக்கு அடுத்து காளான் தான் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து காளான் பிஸ்னஸ் பண்ணது ரொம்பவே நல்ல லாபகரமானதாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இட வசதி இருக்குது, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 4th ஒன்று வந்து என்ன அப்படின்னா முதலீடு சார்ந்த வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட் பேசிவ் இன்கம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் அண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீண்ட கால முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபம் பெறலாம். குறிப்பு: சந்தை அபாயங்களை
புரிந்து கொண்டு முதலீடு செய்வோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டு, அடுத்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பாலிசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா, இல்லை நீங்கள் வந்து 100 கொடுத்தீங்கன்னா 1000 வந்து பெருக்கி கொடுக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வருது. ஆனால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்துலையுமே இறங்கணும், சரிங்களா? ஏன்னா ஃபேக் மூலியமாக இப்போ நிறைய பேர் வந்து ஃபேக்காக பண்ணுறாங்க, நிறைய பேர் ஏமாற்றிட்டு போகிறாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணுங்கள். அடுத்து வந்து அசால்ட் ரெண்டல், அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து உங்கள் வசம் உள்ள காலி இடம் அல்லது வாகனம் அல்லது உபகரணங்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் வருமானம் ஈட்டலாம். உங்களுக்கு வந்து இடம் இருக்குது, சும்மா வெட்டியாக கிடக்குன்னா அந்த இடத்த வந்து யாருக்காவது வாடகை விட்டிங்கன்னா கடைகளுக்கோ வீட்டுக்கோ வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அந்த இடம் மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும். இல்லை உங்களுக்கு வேண்டாத பொருட்கள் இருக்குது, இல்லை வந்து என்னென்னா என்ன சொல்கிறதுன்னா இப்போ நிறையா விஷயங்கள் வந்து வாடகைக்கு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பாத்திரங்களை வாங்கி போட்டால், ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து பாத்திரங்கள் வாங்கி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சேர் வாங்கி போடலாம், டெக்கரேஷன் திங்ஸ் அது வாங்கி போடலாம், பந்தல் ஐட்டம் அந்த மாதிரி உங்களால் முடியுதுன்னா அந்த மாதிரி வாங்கி போடுறீங்க. அப்போ டேபிள் வாங்கி போடலாம், சாப்பிட்றதுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி வாங்கி நம்ம போடும்போது வாடகைக்கு விடும்போது அதில் இப்போ நல்ல லாபம் வருது, ஓகேங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம், MIS போன்ற பாதுகாப்பான திட்டங்களில் முதலீடு செய்து மாதந்தோறும் வட்டி பெறலாம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒன்றுங்க. அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சமாக பணத்தை அதில் சேர்க்கலாம், சரிங்களா? பாலிசி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திறன் மேம்பாடு, ஓகேங்களா? புதிய மென்பொருட்கள் அல்லது தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது உங்கள் வருமானத்தை உயர்த்த உதவும், ஓகேங்களா? ஏமாற்றங்கள், குறைந்த நேரத்தில் அதிக பணம் என்று கூறும் போலி செயலிகள் மற்றும் முதலீட்டு திட்டங்களில் கவனமாக இருக்கும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 100 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா வந்து ஒரே நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வைக்கிற மாதிரி பேச்சுகள், லிங்க் கொடுக்குறாங்க, இதை லிங்க் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே காசு ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏமாந்துறாதீங்க. கரெக்டாக இது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்குங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் உங்களுக்கு வேறு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.